ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனி கிச்சன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எறா குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வைக்க போகிறேன். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். வானல் வந்து சூடாகிடுச்சு. தேவையான அளவு நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா இப்போ வந்து வடகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா பொரிஞ்சு இப்போ வடகம் போட்டுக்கலாம். வடகம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் வந்து சின்ன வெங்காயம் வந்து முழுசாக உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா வதவட்டும். 3 வந்து பச்சை மிளகா, அது 2ஆக வந்து உடச்சி போட்டுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதை நல்லா வதவிட்டும் கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வதகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதவிட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறம் அளவு வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து நான் கரைச்சிருக்கேன். நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பழம் வந்து நான் போடலை. இந்த மாதிரி வந்து கரைச்சி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி போகிறதோட இந்த மாதிரி வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு தக்காளி பழத்தை நல்லா புழிஞ்சு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வைங்க. அந்த ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் அதனால் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மிளகாத்தூளை வந்து இதில் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து திக்காக இருக்குங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும், வதக்கிக்கலாம். இப்போ நான் தனியாக ஒரு வானலில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது. நம்ம எறா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த எறா வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம். எறா வந்து போட்டு வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதக்கினா போதும். எறா வந்து நல்லா இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும் இந்த எறா. இந்த எறா வந்து இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா குழம்பு கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம காய் போட்டுக்கலாம். இந்த எறா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு போட்டு வச்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி வாடை, அந்த பச்சை வாடை, மிளகாத்தூள் வாடை இதெல்லாம் போன பிறகு நம்ம வந்து காய் பாருங்கள், நான் வாழைக்காயும் முருங்கைக்காயும் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது 2 இந்த குழம்புல போட்டுக்கலாம். போட்டாலே செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. போட்டுக்கலாம். நான் ஒரு வாழைக்காய், ஒரு 3 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். எனக்கு காய்கறிலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நாங்கள் இப்படி காய்லாம் நிறைய சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. காய் பாருங்கள் நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் பாதி வெந்துருச்சு. முருங்கைக்காய், வாழைக்காய் குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டிட்டு வரணும். இந்த மாதிரி நல்லா குழம்பு வந்து காயெல்லாம் வெந்து நல்லா சுண்டி வரணும். காய் வெந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு குழம்பு வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. சூப்பரான எறா குழம்பு ரெடி. உங்களுக்கு எறா குழம்பு ரொம்ப பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.